இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தேர்ட் ஈசியில் ப்ரோக்ராமிங் சி தேர்ட் சப்ஜெக்டில் மாடல் 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லெவல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் அந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து இன்ட்ரடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங்கோட நான் என்ன ப்ரோக்ராமிங் ஏன் படிக்கிறோம், சியில் தான் ஓஎஸ் மற்றபடி நிறையா சிஸ்டம் ஓரியன்ட் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால சி வந்து படிக்கிறோம். இன்னொன்று பேசிக்ன்றதுனால அது ஒன்று நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அடுத்து வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் சைக்கிள், ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன், கோடிங், டெஸ்டிங், டாக்குமெண்டேஷன், மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதோட கன்டினியூஷனாக இன்றைக்கி வந்து ப்ரோக்ராமிங் லெவல்ஸ். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லெவல்ஸில் மொத்தம் 2 லெவல் மெயினான லெவலில் லோ லெவல் லாங்குவேஜ், இட்ஸ் அசம்பிளி அண்ட் மிஷின் லாங்குவேஜ், அப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜ். அதாவது லாங்குவேஜ் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் மாதிரி இருக்கிறது வந்து மிஷின் லாங்குவேஜ். இந்த ஹார்ட்வேருக்கு டிபெண்டன்சியாக உள்ள லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜ். இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜ் வந்து 0s and 1s இருக்கும். இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து 0s and 1s, தட் இஸ் ஹெக்ஸ் கோடாக அதை மாற்றி ஆடு சப்ராக்ட் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்ட்ரான், சி, பாஸ்கல். அதுக்கு மேலே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஸோ இதோட பேசிக்காக வச்சு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்ட் விசுவல் லாங்குவேஜ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த டயக்ராம்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம இந்த ஹார்ட்வேருக்கு ஒன்றும் தெரியாது, என்ன லாங்குவேஜில் நம்ம சொல்கிறோமோ. இப்போ சைக்கிள் வந்து தானாக ஓடாது அது மாதிரி. பட் நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யப்படும் இந்த ஹார்ட்வேர் தான். ஸோ இதுதான் பேசிக் ஹார்ட்வேர் தான் எல்லா வேலையும் செய்ய போகுது. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு மிஷின் லாங்குவேஜ், ஏன்னா மிஷின் லாங்குவேஜ் தான் ஹார்ட்வேருக்கு தெரியும். 0s and 1s லாங்குவேஜ். பட் 0s and 1s லாங்குவேஜ் நம்ம மனுஷனால் சாதாரணமாக எழுத முடியாது. அது தனி எக்ஸ்பர்ட்டு, ஹார்ட்வேரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க தான் எழுத முடியும். ஸோ அதனால் அந்த மிஷின் லாங்குவேஜில் தான் ஹார்ட்வேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மிஷின் லாங்குவேஜ் மேலே வந்து அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜில் உங்களுக்கு இந்த அசம்பிளி லைனில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி ஆடு, சப்ராக்டு, மல்டிப்ளிகேஷன், ஸ்டாப்பு அந்த மாதிரி என்னது இங்கிலீஷ் லைக் சின்ன சின்ன லாங்குவேஜ் லெட்டர்ஸ் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தென் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு 0s and 1s அசம்பிளி லாங்குவேஜ். தென் ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மேன் டிபெண்டன்ட். இப்போ நம்ம இருக்கோம்னா நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் தான் நமக்கு தெரியும். 0s and 1s நம்ம பேச முடியாது, அசம்பிளி லாங்குவேஜ்லேயே நம்மளால் சொல்ல முடியாது. ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன அவுட்புட் வேணும், என்ன ப்ராசஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு காரில் டிரைவரை வச்சு போகிறோம் அப்படின்னா வந்து டிரைவர்கிட்ட சொல்லலாம் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். அடுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அவர் புரிஞ்சுக்கிட்டு எந்த பாத்தில் போகணும், எங்கே போகணும் அப்படின்றத நம்மளை கூப்பிட்டு போய் உங்கள் இறக்கி விட்டுருவார். ஸோ அப்படித்தான் நம்மளால் வந்து இங்கிலீஷ் லைக் நம்மளால் ஒரு கோடிங்கோ எதுவுமே எழுத முடியுமே தவிர இந்த அசம்பிளி மிஷின் லாங்குவேஜில் வந்து டைரெக்டாக எழுத முடியாது. அது எழுதணும்னா எக்ஸ்பர்ட், பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் வந்து. சரி, அதுக்கடுத்து வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்ட்ரான், சி, பாஸ்கல் இருக்குது. ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ். இது சி தான் வந்து ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓஎஸ் எல்லாமே இதில் வச்சு தான் எழுதுகிறாங்க. இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அண்டு விசுவல் லாங்குவேஜில் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வரும். சரி, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசுனது தான் இப்போ வந்து பாயிண்ட்ஸாக இப்போ பேச போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லெவல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். The term programming language usually refers to high-level languages such as Basic C, C++, COBOL, Fortran, and Pascal. There are 2 major type of programming language. One வந்து low-level language and high-level language. Low-level machine dependent, high-level user dependent. User நம்ம தான் user, man தான் user, அவங்க depend on. Low-level language further divided into 2 types. Machine language and assembly language. Low level languages are
machine oriented and require knowledge of computer hardware and its configuration. ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை பற்றி ஃபுல்லாக உள்ளே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஹார்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் லோ லெவல் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ அதில் ஒன்று வந்து மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் தட் இஸ் டைரக்ட்லி அண்டர்ஸ்டுட் பை த கம்ப்யூட்டர். இட் டஸ் நாட் நீட் எனி டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம். ஏன்னா 0s and 1 வந்து அதுக்கு புரியுறதுனால டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இட் இஸ் ரிட்டன் அஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் 0s and 1s. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க 0s and 1s. ஸோ இந்த மாதிரி 0s and 1s வச்சு ஒரு லைன் எழுதியிருந்தா அதுக்கு பேர் என்னது மிஷின் லாங்குவேஜ். தென் அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் are run very fast because no translation program is required. ஸோ மிஷினுக்கு நம்ம டைரெக்டாக கோடிங் எழுதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரோக்ராம் ஏ மிஷின் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா அந்த ஹார்ட்வேரை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை தெரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் ஹார்ட்வேரை பற்றி எங்கெங்கே என்ன இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன, அது அந்த ஹார்ட்வேர் ஏன் இருக்குது, இதை வச்சு எப்படி கோடிங் எழுதலாம் அப்படிலாம் தெரியணும். அப்படின்னா ஹார்ட்வேர் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து வேணும். இன்னொன்று ஒவ்வொரு ஹார்ட்வேரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹார்ட்வேரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி ப்ரோக்ராமர் வந்து கோடிங் வந்து நிறையா தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்ன கோடிங்காக இருக்கும், அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவர் ஏதாவது ஒரு 0 அல்லது 1 ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ப்ரோக்ராம் தப்பாயிடும். அதே மாதிரி ஒரு எரர் வந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப தப்பு, ரொம்ப கஷ்டம். An assembly language, the compiler can handle number and letter. Therefore, some combination of letters can be used to substitute for numbers of machine code. For example, வந்து start, stop, right hand, left hand, add, subtract, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு கோடிங் இருக்கும் 0s and 1s. ஆனால் நம்ம எழுதும்போது இப்படியே ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஆடு, சப்ராக்ட் எல்லாம் எழுதிக்கிட்டு என்னென்ன நம்பர் அப்படின்றதையும் தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக எழுத முடியும். ஸோ தட் நம்மளுக்கும் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். 0s and 1sலேயே எழுதிட்டு இருக்கிறத விட நமக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் அசம்பிளி லாங்குவேஜ். The set of symbols and letters forms the assembly language and translator program is required. ஸோ அசம்பிளில் எழுதி முடிச்சுட்டா கூட 0s and 1s மாற்றுறதுக்கு இந்த ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஆடு, சப்ராக்ட்லாம் 0s and 1s மாற்றுறதுக்காண்டி ஒரு டிரான்ஸ்லேட் ப்ரோக்ராம் தேவைப்படும். அந்த டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம் பேர் வந்து அசம்பிளர். ஸோ அந்த அசம்பிளர் என்ன பண்ணும், அசம்பிளி லாங்குவேஜில் எழுதின ப்ரோக்ராமை ஆப்ஜெக்ட் கூட 0s and 1s மாற்றும். அடுத்து வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் மேன் பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. மேன் டு மேன் லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரியும். நம்ம என்ன தமிழ் பேசுகிறோம்னா அவருக்கும் தமிழ் தெரிஞ்சால் நம்ம தமிழில் பேசிக்கலாம். இங்கிலீஷ் 2 பேரும் தெரிஞ்சால் இங்கிலீஷில் பேசிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது நமக்கு இங்கிலீஷ் தெரியும், பட் ஹார்ட்வேர் வந்து 0s and 1s தான் தெரியும். சரிங்களா? ஸோ 0s and 1sல எழுதுகிற மாதிரி வருது லோ லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுறது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். The assembly language and machine level language require deep knowledge of computer hardware. But high level languages are machine independent. எந்த மிஷின்னாலும் எழுதலாம். Programs are written in English like statement. As high level languages are not directly executable. Translatorல வந்து 2 டைப், கம்பைலர் அண்ட் இன்டரப்டர். இன்டரப்ட்னா சிங்கிள் லைனாக கன்வெர்ட், ஆப்ஜெக்ட் கூட கன்வெர்ட் பண்ணுறது. கம்பைலர்ன்றதை மொத்த ப்ரோக்ராமையும் கன்வெர்ட் பண்ணுறது. ஆர் யூஸ்ட் டு கன்வெர்ட் தம் இன்டு மிஷின் லாங்குவேஜ். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ். திஸ் ஆர் ஈஸியர் டு லேர்ன், ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். லெஸ் டைம் இஸ் ரிக்வயர்ட் டு ரைட் ப்ரோக்ராம். தே ஆர் ஈஸியர் டு மெயின்டைன். ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், குறைஞ்ச நேரத்தில் எழுத முடியும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ப்ரோக்ராமில் தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ண முடியும்.
தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து சிம்பிளாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கணும், எக்ஸ்டெண்டபிலிட்டியாக இருக்கும். நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறோமோ அதை சிம்பிளாக வேர்ட்ஸில் கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், குறைஞ்ச கோடிங்கிலே குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்கணும், காம்பேக்டாக இருக்கணும், லெஸ் மெமரி சைஸ் எடுத்துக்கணும், எக்ஸ்டெண்டபிலிட்டி அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னா அதால் முடியணும். ஸோ இதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லெவல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து முடிஞ்சு. ஸோ மொத்தம் 2 லெவல், ஹை லெவல், லோ லெவல், மிஷின் டிபெண்டன்ட், மேன் டிபெண்டன்ட். மிஷின் டிபெண்டன்ட்டில் மிஷின் லாங்குவேஜ் அண்ட் அசம்பிள் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி, ஃபோர்டான், பாஸ்கல் மாதிரி. அதுக்கு மேலே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், விசுவல் லாங்குவேஜஸ். டெக்ஸ்ட் புக் வந்து பாலகுருசாமி புக்கு தான். மற்ற ரெஃபரன்ஸ் புக் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அல்காரிதமில் ப்ராப்பர்ட்டிஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம், ஃப்ளோ சார்ட்டில் சிம்பிள்ஸ், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்ஸ்.